ஸ்டூடெண்ட் நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.8ல 6th சம் பார்க்கலாம். If omega not equal to 1 is the cube root of unity so that the roots of the equation z minus 1 power 3 plus 8 equal to 0 or minus 1 1 minus 2 omega 1 minus 2 omega square. அதாவது cube root of unity வந்து 1 minus z minus 1 whole power 3 plus 8 equal to 0 அப்படின்னா இதை நாம ப்ரூவ் பண்றோம். ஓகேவா? சரி, கவனிங்க பாருங்க. சம் ஃபர்ஸ்ட் இதை நம்ம எடுத்துட்டு cube root of unity போடும்ல, அதே மாதிரி நாம ஃபர்ஸ்ட் z minus 1 whole power 3 plus 8 equal to 0. இது எப்படி எழுதனா? z minus 1 power 3 equal to minus 8 அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்ப z minus 1 equal to minus 8 1 by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை இது அப்படியே வச்சுட்டு போட்டாலும் சரி. இதை நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கும்போது எப்படி பிரிக்கணும்னா the minus 2 power 3 whole power 1 by 3 எழுதிக்கலாம். கரெக்டா? இப்ப into 1 by 3 அப்படின்னு ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 தான் வரணும், மைனஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேவா? அப்ப இதுல நம்ம 3யும் 3யும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா minus 2 அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஓகேவா? இந்த 1 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம்? cos 0 plus I into sin 0 whole power 1 by 3. கரெக்டா? இப்போ போலார் ஃபார்ம் எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவோம்? 2k pi ஆட் பண்றோம். 0 ஓட 2k pi ஆட் பண்ணாலும் 2k pi plus I into sin 2k pi whole power 1 by 3. நெக்ஸ்ட் டி மார்க்ஸ் தியரம் அப்ளை பண்ணுமா? உள்ளார கொண்டு வந்துடலாமா? அப்ப cos 2k pi divided by 3 plus I into sin 2k pi divided by 3 k equal to 0 1 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இது வந்து என்னது? z minus 1. இப்போ k பதிலா 0 போட்டினா ஒரு வேல்யூவும் 1 போட்டா 2 போட்டா இந்த மூணு வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. k பதிலா நான் 0 போடுறோம். 0 போட்டோமா இது எல்லாமே என்ன ஆயிரும்? 0வா? அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? k பதிலா 0 போட்டனா z minus 1 minus 2 பிராக்கெட்ல cos 0 plus I into sin 0 ன்னு வரும். cos 0 plus I into sin 0. cos 0 ஓட வேல்யூ என்னது? 1. கரெக்ட்டா? இதனோட வேல்யூ 1, இதனோட வேல்யூ 0. அப்போ 1 into அப்படினா z minus 1 minus 2. அப்ப z equal to minus 2 plus 1 equal to நமக்கு என்ன வரும்? minus 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து k equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப z minus 1 equal to இந்த இடத்துல minus 2 பிராக்கெட்ல cos 1 போட்டீங்கன்னா என்ன வரும்? 2 pi அப்படின்னு கிடைக்குமா? அப்ப 2 pi by 3 plus I into sin 2 pi by 3. கரெக்ட்டா? இத நாம ஆல்ரெடி போட்டுருப்போம். எங்கனா cube root of unity அப்படிங்கும்போது இங்க எழுதுறேன் பாருங்க. cube root of unity அப்படினா 1 அப்படிங்கறத நம்ம ஒமேகான்னு எடுத்துப்போம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் அடுத்து minus 1 by 2 plus I root 3 by 2 அப்படிங்கறத ஒமேகா. சரி, இதுதான் ஒமேகான்னு எடுத்துப்போம். minus 1 by 2 minus I root 3 by 2 அப்படிங்கிறது ஒமேகா ஸ்கொயர். இது 1 னா 1 தான். 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இதுதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 கிடைச்சிருக்கா? இது கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஒமேகாவா இருக்கும். அப்ப z minus 1 equal to minus 2 ஒமேகா. minus 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? plus 1 மாதிரி இருக்குமா? அப்ப z equal to 1 minus 2 omega. Next அடுத்து k க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோமா? plus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா k z minus 1 minus 2 k க்கு பதிலா 2 போடினா 4 ஆ? அப்ப 4 cos 4 pi by 3 plus I into sin 4 pi by 3.
இப்போ இதனோட வேல்யூ என்னவா இருக்கும் நமக்கு ஒமேகா ஸ்கொயரா இருக்கும். அப்ப z ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இது நமக்கு ஆல்ரெடி பிரிக்க தெரியும். இருந்தாலும் இன்னும் ஒரு டைம் போட்டு காமிக்க பாருங்களேன். cos 2 pi by 3 அப்படின்னா நம்ம எப்படி எழுதிருப்போம்? cos pi minus pi by 3 எழுதுவோமா? கரெக்டா? pi அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்ட்ல cos அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ். அப்ப மைனஸ் cos pi by 3 இது வந்து பிளஸ். அப்ப பிளஸ் i sin pi by 3 ன்னு எழுதிப்போம். இதனோட வேல்யூ மைனஸ் 1 by 2, இது i root 3 by 2. கரெக்டா பாருங்க. அதானே இந்த சம் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ல போட்டோம். ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் போட்டுருக்கேன். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது 7th சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. Find the value of summation k equal to 1 to 8 cos 1 to 8 cos 2 k pi by 9 plus I into sin 2 k pi by 9 இது கொடுத்தாச்சு. இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா போடலாம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். we know that 1 plus omega omega square etc omega power n minus 1 அப்படின்னா 0ங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? sum of எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா நமக்கு டோட்டல் வேல்யூ 0 அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி நடக்கும்போது அப்ப 8 அப்படிங்கும்போது இங்க என்ன வரும்? 1 omega omega square omega cube etc omega power 8 equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா மொத்தம் 9 டேர்ம் வருதா? கரெக்ட்டா? சரி, இப்போ நாம இந்த ஒவ்வொரு வேல்யூவை எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 3 4 5 8 வரைக்கும் நாம அப்ளை பண்ணோம். ஓகேவா? கரெக்ட்டா? சரி, இப்போ நான் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு அப்ளை பண்றேன். k equal to 0 இந்த இடத்துல சாரி 1 k equal to 1 போட்டுக்கிறோம். அப்ப 1 சப்ஸ்டிட் பண்றோம் அப்படினா இந்த இடத்துல k க்கு பதிலா 1 போடினா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? cos 2 pi by 9 plus I into sin 2 pi by 9 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? cos 2 pi by 9 plus I into sin 2 pi by 9 இத தான் நாம என்ன பண்ணுவோம்? ஒமேகா அப்படினு எடுத்துப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சம் போட்டோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே 1 வரும். அடுத்து தான் ஒமேகா, நெக்ஸ்ட் அடுத்து ஒமேகா ஸ்கொயர். கரெக்ட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒமேகா. இரண்டாவது அப்ளை பண்றேன். k க்கு பதிலா 2 போடுங்க. அப்ப இங்க 2 போட்டா 4 வருமா? cos 4 pi by 9 plus I into sin 4 pi by 9 அப்படினு வருமா? கரெக்ட்டா பாருங்க. இந்த இடத்துல நான் டி மார்கன்ஸ் லா அப்ளை பண்றேன். அப்ப இது எப்படி எழுதுவோம்? cos 2 pi by 9 plus I into sin 2 pi by 9 whole square அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்ப டி மார்கன்ஸ் தியரம்னா இது ரெண்டும் இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப இத நாம என்ன எடுத்தேன்? ஒமேகான்னு எடுத்தேன். அப்ப இத நாம எப்படி எழுதிக்கலாம்? ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? கரெக்ட்டா பாருங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு டேர்ம் எடுக்கணும். k equal to 3 போடுறேன். அப்ப இது என்ன வரும்? k க்கு பதிலா 3 போட்டீங்கன்னா என்ன வரும்? 3 into 2 6. அப்ப cos 6 pi by 9 plus I into sin 6 pi by 9. கரெக்ட்டா? இப்ப இதே மாதிரி நான் என்ன பண்றேன்? 3 பவர்ல கொண்டு வரேன். இப்ப பாருங்க cos 2 pi by 9 plus I into sin 2 pi by 9 whole power 3. அப்ப இத நாம எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 3 அப்படி எழுதலாமா? இதே மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தா கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும்? k8 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? ஒமேகா பவர் 8 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா? கரெக்டா பாருங்க. 1 போட்டா ஒமேகா, 2 போட்டோமா ஒமேகா ஸ்கொயர்,
3 போட்டோமா ஒமேகா கியூப். அப்ப 8 வரைக்கும் போட்டா ஒமேகா பவர் 8. ஓகேவா? அப்ப எல்லாத்தையும் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 8 sum of k equal to 1 அப்படின்னா cos 2k pi divided by 9 plus I into sin 2k pi by 9. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப் அப்படியே போயிட்டே இருந்தா ஒமேகா பவர் 8 வரைக்கும் இருக்கு. எந்த டேர்ம் இல்ல? 1 அப்படிங்கிறது இல்ல. அப்ப நம்ம என்ன வரணும்? -1 அப்படிங்கிறது வந்துருமா? கரெக்டா? இது இப்படி இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா 9 டேர்ம் இருக்கணும். கரெக்டா? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இது எப்படி எழுதுவோம்? ஒமேகா, ஒமேகா ஸ்கொயரு, கரெக்டா? ஒமேகா கியூபு, ஒமேகா 4 எக்ஸெட்ரா ஒமேகா பவர் 8 வரைக்கும் இருக்கு. எது இல்ல நமக்கு? 1 அப்படிங்கிறது இல்ல. அப்ப இது எப்படி எழுதணும்? 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப் இங்க எழுதிக்கிறேன். இந்த ஆன்சரை நான் இங்க எழுதுறேன். ஈக்குவல் டு ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஒமேகா பவர் 8 வரைக்கும் இருக்கு. கரெக்டா? அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா நமக்கு டோட்டல் ஆன்சர் என்ன வரும்? -1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னா இது வரைக்கும் கொடுத்தாச்சு. இந்த டேர்ம் மட்டும் தான் இல்லை. அப்ப இந்த டேர்ம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். எக்சர்சைஸ் 2.8ல 8th சம் பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டு இது நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ப்ரூவ் தட் அப்படின்னா 1 minus omega plus omega square power 6 plus 1 plus omega minus omega square equal to 6 அப்படின்னா 128 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 1 minus omega plus omega square power 6 1 plus omega minus omega square power 6 இத வந்து 128 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றோம். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னா 0 ஒமேகா கியூப் அப்படினா 1. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த 1 ஒமேகா ஸ்கொயர் இருக்கா? 1 ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வச்சிட்டா மைனஸ் ஒமேகான்னு வருமா? கரெக்ட்டா? 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படினா மைனஸ் ஒமேகா. இந்த ப்ளேஸ் பண்ணிக்கலாமா? அப்ப இந்த இடத்துல மைனஸ் ஒமேகா பவர் 6. அதே மாதிரி 1 பிளஸ் ஒமேகா அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். 1 பிளஸ் ஒமேகா அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயரா? அப்ப மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. இதை ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 2 ஒமேகா பவர் 6 பிளஸ் minus 2 omega power 2 whole power 6. கரெக்ட்டா? இப்போ ரெண்டுல இருந்து என்ன பண்ணலாம்? minus 2 காமனா எடுத்துடலாமா? இது எப்படி எழுதலாம் பாருங்க. minus 2 whole power 6 omega power 6 ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதையும் minus 2 power 6 omega power 2 whole power 6 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? சரி. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? minus 2 power 6 அப்படிங்கறத காமனா வெளிய எடுத்துட்டேன். minus 2 power 6 காமனா எடுத்துட்டா ஒமேகா பவர் 6 இத மல்டிப்ளை பண்ணா ஒமேகா பவர் 12. இத நாம மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா 2 பவர் 6 அப்ப கண்டிப்பா பாசிட்டிவ் தான் வரும். அப்ப 2 பவர் 3 into 2 பவர் 3 எழுதலாமா? 8 into 8 64. கரெக்ட்டா? சரி 64. சரி இப்போ ஒமேகா பவர் 6 அப்படினு இருக்கு. இது எப்படி எழுதலாம்? ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 3 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 6 தானா? இது எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 4 எழுதிக்கலாமா? இது மல்டிப்ளை பண்ணா 6 இத மல்டிப்ளை பண்ணா 12. அப்ப 64 பிராக்கெட்ல 1 ஏனா ஒமேகா கியூப் அப்படினா வேல்யூ 1 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 பிளஸ் இதுவும் 1 தானா? 1 என்ன பவர் போட்டாலும் 1
அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2 2 into 64 128 இதுதான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. 1 plus omega 1 plus omega square 1 plus omega power 4 1 plus omega power 8 1 plus omega 2 power 11 அப்படின்னா ஆன்சர் என்ன ஆகும்? 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ இது பாருங்க, எல்லாமே நம்ம 2 பவர்ல எழுதிக்கலாமா? கரெக்டா? இது என்னவா இருக்கும்? 2 பவர் 0வா இருக்கும். இது 2 பவர் 1ஆ இருக்கும். ஓகேவா? இது வந்து என்னவா இருக்கும்? 2 பவர் 2 அப்படின்னு போட்டா மொத்தம் 12 டேர்ம் கிடைக்கும். கரெக்டா? அது 1 2 3 4 5 6 அப்படின்னா அப் டு முதல்ல 12 டேர்ம். ஓகேவா? 12 டேர்ம்ஸ் மொத்தமா நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோமா மொத்தம் 12 டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? கரெக்டா பாருங்க. 1 அதாவது இது 1ன்னு வச்சுக்குவோம், இது 2ன்னு வச்சுக்குவோம், இது 3 4 எக்ஸெட்ரா 11 இதோட சேர்த்தா மொத்தம் 12 டேர்ம் நமக்கு கிடைக்கும். இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. 1 plus omega 1 plus omega square. கரெக்டா? இது ரெண்டையும் எப்படி எழுதலாம் பாருங்க. 1 plus omega அப்படிங்கிறது மட்டும் வருமா? ஏன்னா omega power 4 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? omega cube into omega இதனோட வேல்யூ 1. அப்ப ஆன்சர் என்ன வரும்? omega அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி 1 plus இது என்ன வரும்? omega square அப்படிங்கிறது கிடைக்கும். omega power 8 போடுங்க. எப்படி எழுதலாம்? omega power 6 omega square எழுதலாமா? இதனோட வேல்யூ 1. அப்ப omega அப்படியே போயிட்டே இருந்தா up to இது வரைக்கும் 12 டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்டா? 12 டேர்ம் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு டேர்மா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்ம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ஒரு டேர்மா, அடுத்து இது ஒரு டேர்ம் அப்படின்னா மொத்தம் எத்தனை டேர்ம் வரும்? 6 டேர்ம் கிடைக்கும். கரெக்டா? மொத்தம் 12 டேர்ம் இருக்கு. இந்த 12 டேர்ம் ரெண்டு டேர்மா எடுத்தோமா மொத்தம் எத்தனை டேர்ம் வரும்? 6 டேர்ம் கிடைக்கும். கரெக்டா? அப்ப இது எப்படி எழுதலாம்? 1 plus omega 1 plus omega square whole power 6 அப்படின்னு எழுதிக்கலாமா? பவர் 6ன்னு போட்டா 6 டேர்ம் வருதுன்னு வெச்சுக்கோ. 6 டைம் எழுதணும். 1 1 1 ன்னு 6 டைம் எழுதணும். இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சுச்சு. 1 plus omega நமக்கு ஆல்ரெடி தெரியும். 1 plus omega அப்படின்னா minus omega square. 1 plus omega square அப்படின்னா minus omega அப்படிங்கிறது தெரியும். அப்ப இங்க அப்ளை பண்ணாமா minus omega square, இங்க அப்ளை பண்ணா minus omega whole power 6, மல்டிப்ளை பண்ணாமா minus omega power 3 power 6. omega power 3 அப்படின்னா minus 1 power 6 equal to 1. இதுதான் வந்து என்னது? ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? புரியுதா? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது மொத்தம் எத்தனை டேர்ம்ங்கிறது கரெக்டா கால்குலேட் பண்ணனும். 12 டேர்ம் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது ஒமேகா கியூப் 1 இதை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அடுத்தது ரெண்டு டேர்ம் ஒண்ணா சேர்த்தா 12 டேர்ம்ங்கிறது 6 டேர்மா மாறிடும். இந்த 6 டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி போட்டா நமக்கு ஆன்சர். ஓகேவா? புரியுதா? லாஸ்ட் சம் 9th sum. if z equal to 9th one, z equal to 2 minus 2i அப்படின்னா first question என்ன கொடுத்தாங்க? theta equal to pi by 3. second question என்ன கொடுத்தாங்க அப்படின்னா theta equal to 2 pi by 3. third question என்ன கொடுத்தாங்க அப்படின்னா theta equal to 3 pi by 2. ஓகேவா? question என்ன இருக்கு? find the rotate of z theta அப்படின்னா இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கறது நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இத எடுத்துக்கலாம். z equal to 2 minus 2i. ஃபர்ஸ்ட் இத நம்ம போலார் ஃபார்ம் கொண்டு வந்தாதான் அதோட தீட்டாவோட இந்த ஆங்கிளை நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நம்ம இத போலார் ஃபார்முக்கு எப்படி எழுதுவோம்? r cos theta plus i into sin theta. கரெக்ட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிக்கணுமா? r equal to root of real part ஸ்கொயர் பண்ணா
4 plus 4 அப்போ root 8 வெளியே எடுத்தோமா 2 root 2 அப்படின்னு வருமா கரெக்டாக பாருங்க நெக்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணுமா tan inverse of y அப்படின்னா -2 x அப்படின்னா +2 அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of -1 அப்போ எப்படி எழுதலாம் tan inverse of 1 அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு π/4 கரெக்டா ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இது எத்தனாவது குவாட்ரண்ட் வரும் x வந்து ரியல் பார்ட் வந்து பிளஸ் இமேஜினரி மைனஸ் அப்ப ஃபோர்த் குவாட்ரண்ட் கரெக்டா ஃபோர்த் குவாட்ரண்ட் எப்படி எழுதணும் மைனஸ் ஆல்பா இதைத்தான் நம்ம என்ன எடுப்போம் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் கரெக்டா அப்ப இங்க தீட்டா அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும் மைனஸ் π/4 அப்படிங்கிறது நமக்கு என்னது தீட்டா இப்போ ஆரும் தெரியும் தீட்டாவும் தெரியும் கொண்டு வந்து போலார் ஃபார்ம்ல அப்ளை பண்ணிக்கலாமா அப்ப நமக்கு என்ன வரும் z equal to போலார் ஃபார்ம் 2 minus 2i equal to 2 root 2 bracketல cos minus π/4 plus i into sin minus π/4 கரெக்டா இப்போ முடிச்சிட்டோமா போலார் ஃபார்ம்ல போட்டோம் இப்போ இந்த போலார் ஃபார்மோட தீட்டால நம்ம என்ன பண்ணோம் π/4 3 போட்டா என்ன வரும் 2π/3 போட்டா என்ன வரும் 3π/2 போட்டா என்ன வரும்ங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் நம்ம போலார் ஃபார்ம் மேல எழுதிக்கலாம் z equal to 2 root 2 bracketல cos minus π/4 plus I into sin minus π/4 எழுதிடுமா இப்போ ஒவ்வொரு சம பண்ணலாமா இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க தீட்டாவுல என்ன பண்ணோம் π/3 அப்ளை பண்ணுமா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க தீட்டாங்கற இடத்துல π/3 அப்ளை பண்றோம் அப்ப இது என்ன வரும் z 2 root 2 bracketல cos minus π/4 plus π/3 கரெக்ட்டா அடுத்து plus I sin minus π/4 plus π/3 கரெக்ட்டா இப்போ LCM எடுத்து போட்டா ஆன்சர் முடிஞ்சு அப்ப 2 root 2 bracketல cos LCM எடுத்தா என்ன வரும் 3 minus 3π plus 4π divided by 12 plus I sin minus 3π plus 4π divided by 12 கரெக்ட்டா இப்போ மைனஸ் பண்ணிக்கோ 2 root 2 bracketல cos π/12 ஏன்னா 3 ல இருந்து 4 போச்சுனா எவ்வளோ 1 இப்போ π/12 plus I into sin π/12 ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் இப்போ செகண்ட் ஒன் செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்தாங்க θ = 2π/3 அப்ப இந்த ஆங்கிள் என்ன பண்ணோம் 2π/3 ஆட் பண்ணுமா இங்க எழுதுறோம் பாருங்க z = 2 root 2 bracketல cos minus π/4 plus 2π/3 plus I into sin minus π/4 plus 2π/3 the same அதே மாதிரி LCM எடுத்து போட்டா முடிஞ்சு அப்ப 2 root 2 bracketல cos cross multiply பண்ணா 3 இது 8 கரெக்ட்டா அப்ப -3 plus 8 அப்படினா வரும் 5 அப்ப டைரக்டாவே ஆன்சர் எழுதலாம் அப்ப 5π/12 plus I into sin 5π/12 ஓகேவா ரொம்ப ஈஸியா இருக்கா நெக்ஸ்ட் அடுத்து 3π/12 இதை நீயே ட்ரை பண்ணலாம் ஓகேவா சரி வேணா நானே போட்டுறேன் 3π/12 போட்டோமா நமக்கு என்ன வரும் தேர்ட் ஒன் தேர்ட் क्वेश्चन θ = 3π/2
அப்போ z equal to 2 root 2 bracketல cos minus pi by 4 plus 3 pi by 2 plus I sin minus pi by 4 plus 3 pi by 2. கரெக்டா? இப்போ நம்ம LCM எடுத்து போட்டா முடிஞ்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2 root 2 bracketல cos minus இது டைரக்டா ஈஸியாவே இருக்கும். இந்த இடத்துல 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். 2 னா 6 ஆ? 6ல 1 போயிடுச்சுனா 5. அப்ப 5 pi by 4 மட்டும் வருமா? கரெக்டா? அதான் ஆன்சர். plus I into sin 5 pi by 4. ஓகேவா? இதோட நமக்கு செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். அது நம்ம ஹோம்வொர்க்காக வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 5.36 அது ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்கிறத ஆங்கிள் 3 ஆங்கிளாக பிரித்து எழுதணுமா ஆன்சர் நமக்கு வந்துடும். ஓகேவா? இதோட நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா?